بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أن الله قد فرض عليهم صدقة تؤخذ من أغنيائهم فترد على فقرائهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிச்சேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் உள்ள ஒன்று ஜகாத் என்பது. வருடத்திற்கு ஒரு முறை வசதி இருப்பவர்கள், குறிப்பாக கிட்டத்தட்ட 612 கிராம் வெள்ளியினுடைய காசு பணங்களை சேமிப்பாக எந்த செலவுமின்றி மீதமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் மீது ஜகாத்து கடமையாகிறது. இஸ்லாம் காசு பணம் ஒரு வருடத்தில் மட்டுமே குவிவதை விரும்புவதில்லை. காசு பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், சேமிக்கலாம், அது தவறு அல்ல. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை சேமித்த காசு பணங்களுக்கு, செல்வங்களுக்கு முறையாக சரியாக கணக்கு பார்த்து அதற்கு உரிய ஏழைகளிடத்தில், ஏழைகளின் உரிமையாக இருக்கும் ஜகாத்தை அவர்களிடத்தில் வழங்க வேண்டும். அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட வஅகீமுஸ் ஸலா என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் குர்ஆனில் வஆத்துஸ் ஸகாத என்று சேர்த்தே சொல்லுகிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை முறையாக கொடுத்து வாருங்கள். தொழுவது என்பது எவ்வளவு அவசியமோ அதே போல ஜகாத்து என்பதும் மிகவும் அவசியமானது. தொழுகை என்பது எவ்வளவு ஆசையோடு நீங்கள் நிறைவேற்றுவீர்களோ அதே போல ஜகாத்தையும் ஆசையோடு முறையாக சரியாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் தொழுகையோடு சேர்த்து சொல்லுவதன் நோக்கம், தொழுகையை போல ஜகாத்தும் இருப்பவர்களிடத்தில் அது பரவலாக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறான்: வமா ஆதைது மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி உங்களில் யாரேனும் ஜக்காத்துகளை முறையாக சரியாக கணக்கு பார்த்து வழங்கினால் அவர்கள் கொடுத்ததை இரட்டிப்பாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த கொடுத்தது, அந்த கொடுத்து நம்மை விட்டு சென்று போன பொருள் பன்மடங்கு ரெட்டிப்பாக்கி மீண்டும் நம்மகிட்ட வந்துருங்கிறான். மீண்டும் நம்மள்கிட்ட வந்துரும். முறையா சரியா கணக்கு பார்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், சில அமல்களை செஞ்சா ஏழையாகவே மாட்டான், சில அமல்களை செஞ்சா ஏழையாகவே மாட்டான், என்றென்றும் நிரந்தர பணக்காரன். அதுல ஹஜ்ஜ முறையா சரியா ஒரு ஆள் செஞ்சாருன்னா அந்த ஹஜ் அவரை பணக்காரனாவே வச்சிருக்கோம், ஏழையா மாற்றாரு.
ஜக்காத்து அதே மாதிரிதான். ஜக்காத்த சரியா கணக்கு பார்த்து உரியவர்கிட்ட இஹ்லாசோடு கொடுத்துட்டா அந்த ஜக்காத்து கொடுத்தவரை ஒரு நாளும் ஏழையாக மாற்றார், என்றென்றும் பர்மனன்ட் பணக்காரன் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஜக்காத்து வழங்கியவர்களை சரியாக கணக்கு பார்த்து ஜக்காத்து வழங்கியவர்கள் பர்மனன்ட் செல்வந்தர்களாக அவர்கள் இந்த பூமியிலே சிறப்பாக வாழுவார்கள் என்பதாக மார்க்கம் சொல்லுவார். பொதுவாகவே பணக்காரங்களுக்கு கூட அப்பப்ப வர்ற பயம் இதுதான், நாம என்னைக்குமே பர்மனன்ட் பணக்காரனா இருக்கணும். காசு பணங்கிறத தேவைக்கு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், போதைக்கு சம்பாதிக்கிறவனும் இருக்கிறான். அதாவது என்னைக்குமே நான் பணக்காரனாவே இருக்கணும், அந்த அந்த குறிப்பிட்ட நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அந்த பட்டியலுக்குள்ளேயே நான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் என்ன பண்றான், அட்டி புட்டின்னு கடுமையா சம்பாதிக்கிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவன் சம்பாதிக்கல, படுக்கிறதுக்கு இடம் இல்லாம அவன் சம்பாதிக்கல, அவன் போதைக்காக சம்பாதிக்கிறான், பர்மனன்ட் பணக்காரனா இருக்கிறோங்கிறதுனால. ஆனா மார்க்கம் சொல்லுது அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம்பா, ஹராம ஹலாலு பேணாம அது ஊர்ல வாயில வயிற்றுல அடிச்சு போட்டுலாம் சம்பாதிக்க வேண்டாம்ப்பா. நீ முறையா சம்பாதிச்ச காசை ஜக்காத்து முறையா கொடுத்துட்டேன்னா நீ பர்மனண்டா பணக்காரனா இருப்ப அப்படின்னு மார்க் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்னல்லாஹ் கத் ஃபரத அலைஹிம் ஸதகத்தன், அல்லாஹ் உங்களுக்கு ஜக்காத்தை ஃபர்லாக கடமையாக்கி இருக்கிறான். துஹது மின் அக்னியாயிஹிம், பணக்காரர்களிடத்து இந்த ஜக்காத்து கடமையானதை எடுத்து ஃபதுரது அலா ஃபுகராயிஹிம், உங்களில் ஏழைகளுக்கு சரியாக கொடுத்து விடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது ஏழைகளுக்கு கொடுக்கணும், அது அவர்களுக்கான உரிமை. ஏதோ நாம ஏழைக்கு கொடுக்குறோம் இறக்கப்பட்டு கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது, அது அவங்க உரிமை, அவங்கள்ட்ட போக வேண்டியது. போகாம நீ வச்சுக்கிட்டேன்னா அதுவும் பாவம், அதுவும் ஹராமானது அப்படின்னு மார்க்கம் உரிமை என்று பேசுவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜக்காத்துடைய நிலை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதாக, தாயத்த ஸத்தகு அஹதும் பித்தமரத்தின் மின் கஸ்பி தய்யிபின், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் உதாரணத்துக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பேரிச்சம்பழத்தை முறைய சம்பாதிச்சு அதை அல்லாஹ்வுக்காக தர்மம் கொடுத்தேன்னா என்ன படைச்சவனுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஹலாலா சம்பாதிச்சதை பிறருக்கு கொடுத்தா இல்லா அஹதஹல்லாஹு மின் யமீனிஹி ஃபயுரப்பிஹா, அல்லாஹ் அந்த அந்த தர்மத்தை எனக்காணி தர்றியா அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தை வலது கரத்துல வாங்குறானா. ஏதாவது மரியாதையா வாங்குறான், மரியாதைக்கு தானே வலது கரத்தை முற்படுத்துவோம். எதையா இருந்தாலும் எதை கொடுத்தாலும் வலது கரத்துல கொடு, எதை வாங்கினாலும் வலது கரத்துல வாங்கு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், இது கண்ணியம். அதே மாதிரி அல்லாஹ் இங்க ஃபாலோ பண்றான். நீ அல்லாஹ்வுக்காக ஒரு சின்ன பழத்தை கொடுத்தா கூட அல்லாஹ் வலது கரத்துல தாப்பான்னு வாங்குறான், வாங்கி அதை வளர்க்கின்றான் என்பதாக சொல்லுங்க, வளர்த்து ஆளாக்குறானா. அதாவது எப்படி விளங்குறது சொல்றாங்க, அரபு மக்கள் ஆடு மாடு ஒட்டகம் குதிரை எல்லாம் வளர்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க, எப்ப வீட்டுல ஒரு ஒரு குதிரை குட்டி நேற்றுக்கு அது பிரசவமாகி குட்டி போட்டுச்சுன்னு வையன், அதை நீ எப்படி கண்ணு கருத்துமா வளர்ப்ப, எவ்வளவு தீனி போடுவ, எவ்வளவு அதுக்கு இற கொடுப்ப, எவ்வளவு தண்ணி வைப்ப, எவ்வளவு அழகா மேய்ச்சிக்கிட்டு போவ. ஒரு வருடத்திற்குள்ளாக பெரிய குதிரையா பயணத்திற்கு போருக்காக பயன்படும் குதிரையா மாறி போயிருதுல, ஒண்ணுமே இல்லாத குட்டி குதிரை பயண குதிரையாக பயனுள்ள குதிரையாக மாறிடுது இல்ல. அந்த மாதிரி நீ கொஞ்சம் கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன பண்றான், அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் வளர்க்கின்றான். வளர்த்து நாளைக்கு மறுமையிலே உனக்கு பயன் பெறும் வகையில் ஒரு பிரமாண்டமான திரண்ட சொத்தாக உனக்கு அல்லாஹ் தருகிறான். அப்ப நம்ம எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்கு கொடுத்தா அல்லாஹ் அதை வளர்க்கிறான், வளர்த்து பெரிய லெவல்ல உருவாக்கி தர்றான். வியாபாரம் அப்படித்தானே, ஒரு 100 ரூபாய் போட்டா 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறோம், 1000 ரூபாய் போட்டா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரட்டும், 10,000 போட்டா லட்சம் வரட்டும், அந்த நிலைப்பாடுல வியாபாரத்தை துவங்குறோம். இதேவும் ஒரு வகையான வியாபாரம் தான். ஜக்காத்து கொடுக்கறது அல்லாஹ்வுக்காக அது கொடுக்கறதுங்கிறது அது ஒரு வகையான வியாபாரம் தான். அது அல்லாஹ்ட்ட நாம செய்யற வியாபாரம், அது லாபமான வியாபாரம், நஷ்டமில்லாத வியாபாரம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க அல்லாஹ்விடத்தை அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக இதையெல்லாம் நீங்கள் கொடுத்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தரப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்,
ஜக்காத்தை பத்தி நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அனுப்புனாங்க. அவர் ஜக்காத்தை வசூல் பண்றவர். இன்னைக்கு நாம ஜக்காத்தை எடுத்துக்கிட்டு நாம கொண்டு போய் நேரடியா ஏழைகிட்ட கொடுக்குறோம் இல்லையா? அன்னைக்கு காலத்துல அப்படி இல்லை. ஜக்காத்து கடமையாகிறத வசூல் பண்ண அரசு அதிகாரியாக ஒருத்தர் வருவார். ஜக்காத்தை வசூல் பண்ற அரசு அதிகாரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ரசூலுல்லாஹ் நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவர் நேரா அந்த வீட்டுக்கு போவார், அந்த சொத்து பத்தெல்லாம் பார்ப்பார், எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பார்த்து அழகா கணக்கு பார்த்து அளவான ஜக்காத்தை வாங்கி மொத்தமா வசூல் பண்ணி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்துருவார். அதாவது அரசு இஸ்லாமிய அரசா இருந்தா இப்படிதான் கொடுக்கணும், தனிப்பட்ட முறையில கொடுக்க கூடாது. ஆனா இந்தியாவை பொறுத்த மரத்துல இஸ்லாமிய அரசு கிடையாது. அப்ப நாம தான் பிற மக்களுக்கு நேரடியா கொடுத்தாக வேண்டி இருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. அவர் ஒரு அன்சாரி வீட்டுக்கு போறார். போய் எப்பா உங்கள்கிட்ட சொத்து என்ன? இந்த ஆடு மாடு ஒட்டகம் இதுதான் அவங்களுடைய அன்னைக்கு சொத்து. அப்ப எவ்வளவு என்ன அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு ஒரு வயசு தான், அது கூட சரியா இல்லை, ஒரு வயசு ஒரு ஒட்டகம் அவருக்கு கடமை. எப்பா இந்த ஒட்டகம் ஜக்காத்துக்கு கடமையானது, அதை என்னோட கொடுத்துட்ரு, நான் வந்து நிதியில போய் சேர்த்துருவேன், அரசு நிதியில ஜக்காத்து பொருள்ல சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, ஏங்க இந்த ஒட்டகம் எதுக்கு பயன்படும்? இந்த ஒட்டகத்துல பால் பீச்சவும் முடியாது, இந்த ஒட்டகத்துல ஏறி பயணப்படவும் முடியாது, இது ஒரு சின்ன குட்டி ஒட்டகம், இதை விட்டுருங்க, நான் வந்து நல்ல வாலிப முறுக்கோடு இருக்கிற ஒரு பெண் ஒட்டகத்தை தாரேன், அதை எடுத்துக்கிட்டு போங்க, அதுல பால் பீச்சலாம், அதுல பயணம் செய்யலாம், அது குட்டி போடும், பழுகி பெருகும், அதனால பிரயோஜனமானதை எடுத்துட்டு போங்களேன். கணக்கு பார்த்து இதைத்தான்னு கேட்கறீங்க, நான் நிறைய தர்றேன் எடுத்துட்டு போக வேண்டாம், நானு நிறைய தர்றேன், ஒரு 5-6 வருஷம் பூர்த்தியான வாலிப ஒட்டகத்தை தர்றேன், அதை எடுத்துட்டு போங்க, ஒண்ணுக்கும் உதவானதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் நேரா சொன்னாரு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இல்லப்பா, ரசூலுல்லாஹ் கணக்கு பார்த்து என்னமோ அதைத்தான் எடுக்க சொன்னான், கூட எல்லாம் எடுக்கிறதுக்கு அதிகப்படியானதை எடுக்கிறது வசூல் செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படி எல்லாம் சொல்லல, என்ன நான் கேட்கிறோன்னு அதை கொடுத்தா கொடுக்க முடியாது, நான் அதிகமா தான் தருவேன் நீ நினைச்சேன்னா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீ நேரடியா பேசிக்க, ஏன்னா அவங்கதான் சட்ட நிபுணரு, அவங்கதான் சட்ட மேத, அவங்க சொன்னா என்ன வேண்டாலும் சரியாயிடும், நீ அவங்கள்ட்ட போ அப்படின்னு ஒண்ணு அந்த தோழர் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போனார், நடந்ததை எல்லாம் சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தோட சொன்னாங்க, ரகல்லதி அலை, எப்ப உன் மேல கடமையானதுதானே உபய் சொல்லி இருக்கிறாரு, அதையே நீ கொடுத்திருக்கிறாம, அதை விட நீ கூடுதலா தர்றேன் நல்லப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கடமையானதை விட கூடுதலா கொடுத்தேன்னா அல்லாஹ் தஆலா உனக்கு அதே மாதிரி கூடுதலா நன்மையே தருவான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, நீ இததான் தருவேன்னு அடம் பிடிக்கிற, கூடுதலாத்தான் தருவேன் நீ அடம் பிடிக்கிற ஜக்காத்தை, கடமையானது 10 ரூபான்னு அவர் 100 ரூபா தரேங்கிறார், கடமையானது 1000 ரூபான்னா அவர் 10,000 ரூபாய் தரேன்றார். சரி பரவாயில்ல, நீ கூடுதலா தர விரும்புற அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நம்ம கூடுதலானதை எடுத்துக்கிறோம்ப்பா, நீ அதையே கொடுத்து விடு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நாம இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு நாம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஜக்காத்து இவ்வளவுதான் பாய்க்கு கடமை. இன்னைக்கு நாம என்ன சட்டம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, பாய் கடமையானது கொடுத்தாலே போதும் பாய், கூடுதலா தராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா கூடுதலா யாரும் பெருசா கொடுக்கறதில்ல, கடமையானதே சரியா கொடுக்காத போது கூடுதலா போட்டு எங்க எதிர்பார்க்கிறது? சஹாபாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு எல்லாம் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்கா இல்லையா? அதனாலதான் சஹாபாக்கள் நிம்மதியா சந்தோஷமா சுபிட்சமா எல்லா வகையான கயிறையும் பெற்று அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் கூடுதலா செய்ய விரும்புவாங்க. நோபை பத்தி சொன்னா நோபை கூடுதலா செய்யணும், தொழுகையை பத்தி சொன்னா தொழுகையை கூடுதலா செய்யணும், குர்ஆன் திலாவத்தை சொன்னா அதை இன்னும் அதிகமா ஓதணும். அந்த வரிசையில இந்த தோழரு ஜக்காத்து உனக்கு இவ்வளவுதான் கடமைன்னு சொன்னா முடியாது, அதை விட நான் நிறைய தான் தருவேன்றாரு, அதை விட நான் நிறைய தான் தருவேன்றாரு. அது ஒரு சஹாபாக்களுடைய பண்பு. எதையா இருந்தாலும் கூட கொடுக்கிறது, தாராளமா கொடுக்கிறது, எதையா இருந்தாலும் தாராளமா. மனைவி மக்களுக்கு செலவழிக்கிறதா இருக்கட்டும், மாமா மச்சாங்களுக்கு செலவழிக்கிறதா இருக்கட்டும், சொந்த பந்தங்களுக்கு செலவழிக்கிறதா இருக்கட்டும், பள்ளிவாசல் மதரசா எத்தீம்கானா ஏழை மக்களுக்கு செலவழிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி ஜக்காத்தை செலவழிக்கிறதா இருக்கட்டும், தாராளமா யாரெல்லாம் கொடுக்கறத வளமையா வச்சிருக்காங்களோ அவங்க தாராளத்தோடு தான் அல்லாஹ் அவங்களையும் வைப்பான். அல்லாஹ்வுத்தாலா அவங்களுடைய செல்வங்களை குறைச்சிட போறது இல்ல, தாராளமா கொடுத்தா அல்லாஹ் ரிப்பீட்டா தாராளமா திறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மனநிலையில சஹாபாக்கள் இருந்தாங்க.
ஆனா ஒன்னு ரெண்டு பேர் அதுல வித்தியாசமா இருந்தாங்க, பாடம் நடத்துற அளவுக்கு ஆகி போச்சுன்னு வைங்களேன். நிறைய தப்சீர்கள்ல வருது. தப்சீர் குர்துபி, தப்சீர் இப்னு கசீர், தப்சீர் துருல் மன்சூர், பிரபலமான எல்லா நூல்களும் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சஅலபான்னு ஒருத்தர் இருந்தார். சஅலபா அவர் பேர். ஒரு பொழுதன்னைக்கும் பள்ளிவாசலே படுத்திருப்பார். வேலைக்கு போயிட்டு வந்து படக்கு பள்ளிக்குள்ள வந்துருவாரு, தொழுதுகிட்டே இருப்பாரு. எல்லா நேரமும் பெரிய தொழுகைதான், பெரிய சம்பாத்தியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. பரம ஏழை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர் தான், ரொம்ப கஷ்டப்படுறவர். ரசூல்லாட்ட வந்தார், யார் ரசூல்லா, குடும்பம் நடத்துறதுக்கே சரியான வருமானம் வராம கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பரக்கத்து கிடைக்க துவா செய்யுங்கன்றார். பொருளாதாரம் பரக்கத்தா கிடைக்க துவா செய்யுங்க அப்படின்றார். வரவுக்கும் செலவுக்குமே பத்தாம இருக்கு, பரக்கத்தா வரட்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, அதான் இங்க கவனிக்கத்தக்கது. அல்லாஹ் எனக்கு நிறைய தந்தான்னு வையி, சொத்து சோத்த தந்தான்னு வையி, யாரு யாருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றானோ அதையெல்லாம் நான் கரெக்டா கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் அப்படித்தானே சொல்றோம். அல்லாஹ் மட்டும் என் கையில தந்தான்னா வைங்க 10 பள்ளியாசம் கட்டிடுவேன். ஆமா, இருக்கிற மதரசா பூரா நானே எடுத்து நடத்திடுவேன். ஊர ஒரு ஏழை இருக்க மாட்டான் தெரியுமா, எல்லாத்துக்கும் நான் வாதி வழங்கிடுவேன். அல்ல தரலையே என்ன பண்றது அப்படின்னு பல பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க. யதார்த்தத்தை என்ன, எல்லாரும் சொல்றது உண்மையான அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா வாயில விடுறதானே அடிச்சு வார்த்தைய, அந்த மாதிரி சொல்றதுதான். அப்படிதான் சஅலபாவும் சொல்லிட்டார், யார சொல்லா எனக்கு அல்லாஹ் நிறைய தரட்டும், நான் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பேன், நிறைய கிடைக்கு துவா செய்யுங்கன்றார். அது ரசூல்லா சொன்னாங்க, வேணாம்பா, உனக்கு இந்த ஏழ்மையே உனக்கு நல்லதுதான்பா, வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்குங்கிறல்ல, அதுதான் உனக்கு நல்லது, காசு பணமெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அவரு விடுற மாதிரிலாம் இல்ல, இல்ல இல்ல நீங்க துவா செய்யுங்க, காசு பணம் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்றது, மேட்ச் பண்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க துவா மட்டும் செய்யுவேன், ஏன் நீங்க அது காசு பணம் எனக்கு அல்லாஹ் தர்றதை வேணாங்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு ரசூலுல்லாஹ் சரி போனா போயிட்டு போகுதுன்னு சஅலபாவுக்கு கையை தூக்கி துவா செஞ்சுட்டாங்க. கையை தூக்கி துவா செஞ்சுட்டாங்க. துவா செஞ்ச உடனே ஒரு வியாபாரத்துக்கு போனாரு, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வாங்கிட்டார். வரவுக்கும் செலவுக்குமே பத்தாம இருந்தவருக்கு கொஞ்சம் கூட லாபம் கிடைச்சு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினார். அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தாரு, பார்த்தா ஒண்ணுக்கு 4 குட்டியை போட்டுருச்சு. அப்புறம் அந்த குட்டியெல்லாம் பழுகி பெரிய அடுத்த குட்டியை போட்டுருச்சு. இப்படி நிறைய செல்வம் பெரியச்சு. ஆட்டுக்குட்டியினுடைய மந்தை அவருக்கு வந்துருச்சு, பெரிய மந்தை வந்துருச்சு. அப்போ மதீனாவுக்குள்ள அவரால் இருக்க முடியாது, பெரிய சொத்து இருக்க, மக்களோட மக்களா எப்படி இருக்கிறது, அது சரிப்பட்டு வராதுன்னு ஊருக்கு வெளியே போயிட்டார். ஊருக்கு வெளியே போயிட்டார். ஏழையா இருந்த போது 5 வேளையும் தொழுதாரு, பள்ளியிலே படுத்து கிடந்தார். சில பேர் பட்ட பேர் சொல்லுவோம்ல, அவருக்கு ஒரு சஹாபாக்கள் ஒரு பட்ட பேர் சொன்னாங்க, ஹமாமுல் மஸ்ஜித் அப்படின்னு அவருக்கு பட்ட பேர். அதாவது பள்ளிப்புறம், எல்லா நேரத்திலும் பள்ளியிலே இருப்பார் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தாரு. ஆனா காசு பணம் கொஞ்சம் துட்டு பெருத்த உடனே அவர் மதீனா விட்டு வெளியே போயிட்டு 5 வேளை தொழுகைக்கு வர்றது ஆப்சென்ட் ஆயிடுச்சு. ஃபஜ்ருக்கு வந்தா லுகருக்கு வர்றதில்ல, லுகருக்கு வந்தா இஷாவுக்கு வர்றதில்ல, இப்படியா 1-2 வக்துமா தவறி போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்து பார்த்தா வாரத்துல ஒரு ஜும்மாவுக்கு மிஸ்ஸிங், ஆள் காணோம். சஅலபா ஜும்மாவுக்கே வராத அளவுக்கு காசு பணம் துட்டு மணின்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. பெருமானார் ஸல்லல்லாஹு பார்த்தாங்க. அதாவது இப்ப அந்த சஅலபான்னு ஒரு பரம ஏழை இருந்தாரு, திடீர் பணக்கார ஆயிட்டாரு, எங்கப்பா வர காணோம், பொழுதுனைக்கும் பள்ளியிலேயே கிடத்தாரு, இப்ப ஒரு வக்துக்கு விட்டாரு, இப்ப ஜும்மாவே விட்டுட்டாரப்பா, எங்கப்பா அந்த சஅலபா, அவருக்கு என்னப்பா ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாரு, ரொம்ப பிஸி ஆயிட்டாரு, ஆடு அதை இதை வளர்க்கறதுலயே அதை பராமரிக்கிறதுல பயங்கர பிஸி, வீட்டிலேயே தொழுதுக்கிறாம அப்படின்னா, வீட்லயே அவர் தொழுதுக்கிறாராம், எல்லா தொழுகையும் வீட்லயே தொழுதுக்கிறாராம். அப்படியா, சரிப்பா விட்டுட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்ச பிறகு அல்லாஹ் ஜக்காத்துடைய வசனத்தை இறக்கினான். ஜக்காத்து கடமைன்னு சொல்லி இறக்கிட்டான். நேரா எல்லாத்திலையும் வசூலுக்கு விட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் பணக்காரர்ல சஅலபா, அவர்கிட்டையும் விட்டாங்க ஆளை. எப்பா சஅலபாட்ட போய் இப்படி வசனம் வந்துருச்சு, அவத்த கணக்கு பார்த்து, அவர் எத்தனை ஆடு வச்சிருக்கா அந்த கணக்கு பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பான்னு உடனே அந்த 2 பேரும் போனாங்க. 2 பேரும் போய் சஅலபாட்ட கேட்டாங்க. சஅலபா சொன்னாரு, இதென்ன அரசர் வரி போடுற மாதிரி இருக்கு, ஜக்காத்துங்கிறீங்க, கணக்கெல்லாம் பாக்குறீங்க, அதெல்லாம் இங்க செல்லாதுங்க. அதெல்லாம் முடியாது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, நீங்க என்னடா 40ல் 1 கொடுன்னு வந்து நிக்கிறீங்க, அதெல்லாம் இங்க முடியாது. வேணும்னா அந்த பக்கத்துல போய் கேட்டுட்டு வாங்க, பிறகு பார்க்கலாம், அப்புறம் வாங்க. சில பேர் இன்னைக்கு அப்படித்தானே, ஏதாவது நிதி பள்ளிவாசலுக்கு அதுக்குன்னு இதுக்குன்னு கேட்டா நொய்யின்னு வந்துகிட்டே இருக்கீங்க, பிறகு பார்க்கலாம் போங்க பாய் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி சஅலபா விரட்டி விட்டார். எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு அந்த சஹாபாக்கள் மீண்டும் சஅலபாட்ட போனாங்க. எப்பா கொடுக்குறியா, நாங்க போன் வாங்கிக்கிட்டு, அதெல்லாம் தர முடியாது.
என் மனசு மாறுனா பிறகு பார்க்கலாம், நானே விருப்பப்பட்டா தருவேன், நீங்க போயிட்டு வாங்கட்டார். நேரா வந்தாங்க, ரசூல்லாட்ட சொன்னாங்க. ரசூல்லா கேட்டு வச்சுக்கிட்டாரு, இந்த திடீர் பணக்காரன் அர்த்தராத்திரி இப்படிதான் கொடை பிடிப்பான், அதனால அவனுக்கு விட்டுரு அப்படின்னு ரசூல்லா சொல்லி விட்டுட்டாங்க. பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம், ஜக்காத்து கொடுக்காதவனுக்கெல்லாம் நரகத்திலான சூடு போடுவேன்னு வசனம் இறக்கிவிட்டான். திட்டி வசனத்தை இறக்கினான், அதாவ எச்சரிக்கை சொல்லி வசனம் இறக்கலாம். உடனே இந்த செய்தி அவருக்கு கிடைச்சிச்சு. அதாவது சாலபா உன்னையும் திட்டி வசனம் இறங்கிறது, நீ ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறல்ல, உனக்கு இங்க ஆப்பு அடிச்சுட்டு அல்லாஹ் பாத்துக்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு பெரிய அளவுல அதெல்லாம் புரட்டி உருட்டிக்கிட்டு ஆடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு நேரா மதீனாவுக்குள்ள வந்து ரசூல்லா முன்னாடி கட்டி போட்டுட்டு, யார் ரசூல்லா இது ஜக்காத்து, இதெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் சொன்னாங்க, இன்னல்லாஹ மஅனி அன் அக்பல மின்க ஸதகதக, ஓன்ற இந்த ஜக்காத்தை நான் வாங்க கூடாதுன்னு அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான். ஃபஅலவா, இனிமே ஓன்ற இருந்து எதையுமே நம்ம வாங்க போறதில்ல. நீ எதை கொடுத்தாலும் இஸ்லாமிய அரசு வாங்காது. நபி நான் வாங்க மாட்டேன், நீ எடுத்துக்கிட்டு போயிடணும். அழுது பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, என்னமோ முடியாது. ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹ் வாங்காது உன் பேரை சொல்லிட்டான், அது ஹராம், இனிமே உள்ள வந்தா முடியாது, தூக்கிட்டு போன்ட்டார். ரசூல்லா ஸல்லல்லாஹு சொன்ன உடனே அவர் அழுதுகிட்டே போனார். போச்சே, நம்ம கொடுக்க நேரத்துல கொடுத்துருக்கலாமே, இப்ப போச்சேன்னு சொல்லி தூக்கிட்டு போனார். ரசூல்லா காலம் கடந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்துச்சு. அதே மாதிரி வருஷம் தூக்கிட்டு வருவாருங்க, அவற்றை போக மாட்டாங்க, அவர் தூக்கிட்டு வருவார் வருஷம். அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் 2 வருஷம், 2 வருஷத்துலயும் வந்தாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அதை ஏத்துக்க மாட்டேன்ட்டான். எப்ப ரசூலுல்லாவே ஏத்துக்கலையே, நான் எப்படி ஓட்டுறது ஏத்துக்கிறது, முடியாதுப்பான்ட்டான். சரின்னு போயிட்டாரு. அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 10 வருஷம் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில இருந்தாங்க ஏறத்தாழ. அந்த 10 வருஷமும் தாரபா ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பார்த்து தூக்கிட்டு வருவாரு. ஒரு வருஷம் கூட உமர் ரலியல்லாஹு வாங்க மறந்துட்டாங்க, ஒரு வருஷம் கூட வாங்கல. ரசூலுல்லாஹ் வாங்கல, அபூபக்கர் வாங்கல, நான் மட்டும் எப்படிப்பா தாரபாண்ட வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கவே இல்லையே. இறுதியில எழுதுறாங்க, எப்படி தெரியுங்களா அவர் முடிவு ஆச்சா, முனாஃபிக்காக இறந்து போனார். அல்லாஹ் பாதுகாப்பானார், முனாஃபிக்காக இறந்து போனார். முனாஃபிக்கு நரகத்துல அடித்தட்டுங்கிறான் குர்ஆன் வசனம். அடித்தட்டுலதான் வேதனை. அல்லாவை மறுத்தவனுக்கு எல்லாம் தட்டுடைய மேற்பகுதி, முனாஃபிக்கு அடித்தட்டு. இட்லியில எந்த இட்லி அட்டுங்க வேகமா வேகம், அடியில இருக்க இட்லி தட்டுலாம் வேகமா வேகம், மேல இருக்கிற லேட்டாகும் இல்லையா? அப்போ முனாஃபிக்கு குஃப்ரியத்தில் இருப்பவனை விட மோசமான தண்டனையும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப நம்ம சொல்ல வர்ற தகவல் என்னன்னு கேட்டா, சரியா வருடம் கணக்கு பார்த்து கொடுத்துட்டா அவர் பர்மனன்ட் பணக்காரன் இஸ்லாம் சொல்லிடுச்சு. வருடம் சரியா கணக்கு பார்த்து கொடுக்கலன்னா இவரும் சஅலபாவை போல மாறலாம். அல்லாஹ் பாதுகாப்பானா. சஅலபாட்ட எப்படி முனாஃபிக்குத்தனம் வந்துருச்சோ அந்த மாதிரி வரக்கூடும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ஜக்காத்துங்கிறது சாதாரணமானதல்ல. நிறைவேற்றுனா என்ன, நிறைவேற்றாட்டி என்ன, அப்படிலாம் முடியாது. ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்கலன்னா நிச்சயமாக அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவான், அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப ஜக்காத்தை சரியா கணக்கு பார்க்கணும். சில பேர்த்துல கோடி கணக்கா சொத்து இருக்கு, கணக்கு பார்த்தா அதே ஒரு 5-10 கோடி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு கோடியை வாங்க வருஷம் நான் கொடுக்கறது அதெல்லாம் முடியாது, சில லட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற முஸ்லிம்களும் இருக்கதானே செய்யறாங்க. அவங்க நினைக்கிறாங்க என்னுடைய பொருளாதாரத்துல நஷ்டம் வரல, நான் நிம்மதியா தானே வாழ்றேன், எல்லாம் எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. கிடையவே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், அதன் பிறகு கபரு இருக்கு, அதன் பிறகு மஹ்ஷர் இருக்கு, அதன் பிறகு சொர்க்க நரகம் இருக்கு. இதையெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்றான். எங்க ரூஹு போனவனே மாட்டிக்குவார், அவ்வளவுதான். ரூஹு போனவனே மாட்டிக்குவார். சில பேர் ஜக்காத்து சரியா கொடுக்காதனால குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குங்க. கட்டுன மனைவி பேச்சை கேட்க மாட்டான், பெத்த பிள்ளை கட்டுப்பட மாட்டான், மனைவியும் பிள்ளையுமே இவளை கேவலப்படுத்துற அளவுக்கு நடந்து கொள்றாங்க. வேலைக்காரன்ட்ட கட்டுப்பாடு இல்ல, எங்கேயுமே நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லைன்னு ஒரு புலம்பலு அல்லது பெருநோய்க்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய மருத்துவமனைகளுக்கு செலவழிக்கிற நிலை. இதையெல்லாம் ஏன் வருது? ஜக்காத்தை சரியா கொடுத்தா இதெல்லாம் அல்லாஹ் வராம தடுக்க போதுமானவனா இல்லையா? இத பத்தி எல்லாம் கவலை இல்ல. காசு 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 காசை மட்டும் சேர்த்துக்கிட்டு போனா இந்த காசு 10 பைசாவுக்கு கபருக்குள்ள பயன்படாது, 10 பைசாவுக்கு பயன்படாது. இந்தியாவில பெரிய கோடீஸ்வரருங்க நீங்க, இந்தியா காசை எடுத்துட்டு போய் அமெரிக்கால ஒரு கடலை மிட்டாய் வாங்க முடியுமா? ஒரே ஒரு கடலை மிட்டாய் முடியாது. அந்த நாட்டு காசை எடுத்துதான் வாங்கணும், நேரா மணிச்சேஞ்சுக்கு போகணும், இந்தியா காசை கொடுக்கணும், அமெரிக்கா டாலர் வாங்கணும், அப்பதான் செலவழிக்க முடியும். இது நம்மளுடைய உலகத்துக்குள்ளே இப்படித்தானாங்க இருக்கு.
காசு பணமும் அப்படிதான். நீ மணி சேஞ்ச் பண்ணிக்க நன்மைகளாக அதை எடுத்துக்கிட்டு அல்லாட்ட போ. அப்போ உனக்கு அல்லாட்ட பயன் இருக்கு. காசை மட்டும் அல்லாட்ட தூக்கிட்டு போனா எந்த பயனும் கிடையாது. காசு பணங்களை அவர்கள் நன்மைகளாக சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் ஜக்காத். காசு பணத்தை நன்மையா மாத்திர உபகரணம் ஜக்காத்து. முறையா சரியா கணக்கு பார்த்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஜக்காத்து நாளைக்கு உங்களுக்கு பயன்படுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா காலத்தி ஜகாத்து மாலன் கத்து இல்லா அஹலகத்துஹு. யாரு தன்னுடைய செல்வத்திலிருந்து முறையா கணக்கு பார்த்து ஜக்காத்து தரலையோ, அந்த ஜக்காத் அவர் சொத்துக்குள்ளேயே இருந்துச்சுன்னா இருக்கிற சொத்தை எல்லாம் அது வேக வேகமா அழிச்சு கொடுங்கிறாங்க. வேக வேகமா அழிச்சு கொடுங்கிறாங்க. அப்ப ஜக்காத்துங்கிறது ஏழைகளின் பங்கு. அதை தூக்கி அவங்ககிட்ட கொடுக்காம கொஞ்சோண்டு கொடுத்துட்டு கொஞ்சத்தை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாத்தையும் செல்லரிக்கிற மாதிரி இதை அரிச்சிடும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இமாம் புகாரி தன்னுடைய தாரீகுல் கபீரில் இந்த செய்தியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ நம்ம செல்வம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்கவும் நாம முயற்சி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அதுவும் பிரச்சனைக்குரியது, அதுவும் நமக்கு நாசத்தை உண்டாக்கிறோம். சில நேரங்கள்ல பெரிய பணக்காரா இருந்தார், இன்னைக்கு அடுத்த சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு எத்தனை பேரை பாக்குறோமா இல்லையா? காரணம் என்ன? முறையா சரியா இவர் பணக்காரனா இருக்கும் போது ஜக்காத்து கொடுத்திருந்தாருன்னா பர்மனண்டா அவர் பணக்காராவே இருக்கலாமே. ஏன் அல்லாஹ் அவருடைய தரஜாவை கீழே இறக்குறான்? அல்லாஹ் யாரையுமே ஏழையாக்க விரும்புறது இல்லைங்க. யாரையும் படைச்சத கொடுத்த பிறகு புடுங்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் அப்படி புடுங்குறான்னா அவன் புடுங்கல, உன் செயல் அவரை புடுங்க வச்சிருச்சுன்னு அர்த்தம். உன் செயல் சரியில்லை, அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா புடுங்கி விட்டுட்டான். போன வருஷம் வியாபாரம் ஹோஹோன்னு இருந்துச்சு, இந்த வருஷம் வியாபாரம் இல்ல, உன் செயல் சரியில்லை. அல்லாஹ் சொன்ன மாதிரி தானம் தர்மம் கொடுத்தியா, ஜக்காத்து கொடுத்தியா, அந்த செல்வங்களுக்கு சரியான கடமையை நிறைவேற்றினியா அப்படின்னு சிந்தனை செலுத்தணும்னு மார்க்க நமக்கு சொல்லி கொடுக்குது. நாளைக்கு மறுமையில ஜக்காத்தை சரியா கொடுக்காதவங்களுடைய காசு பணம், தோட்டம் துறவு, நகை நட்டு, இப்படி நிறைய வச்சிருக்காங்க இல்லையா, சொத்து பொத்துங்கிற மாதிரி ஜக்காத்து கொடுக்காம கணக்கு பார்த்து கொடுக்காம அந்த சொத்து பொத்து நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிமிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுஃபிஹத்து லஹு ஸஃபாயிஹன் மினன் நார். நரகத்தாலான ஒரு உலோகமாக அதையெல்லாம் மாற்றப்படும். நம்ம எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் சொத்து சுகம் வச்சிருந்தாலும் அதையெல்லாம் நரகத்துல ஒரு உலோகமா மாத்திடுவான். தங்க கட்டி, வெள்ளி கட்டி, இரும்பு கட்டி அப்படி இருக்கிற மாதிரி அது ஒரு உலோகமா மாத்தி அதை கடுமையாக சூடேற்றி அவனுக்கு அவ்வப்போது சூடு போடப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். நம்ம சேர்த்த காசு பணம் தான் நமக்கே ஆப்படிக்க போகுதுங்கிற அல்லாஹ். நீங்க சேர்த்த காசு பணம் அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வும் சொல்லுவான், எப்ப அந்த உலோகம் சூடாக்கி வச்சிருக்கேன்ல இது எதுவும் இல்லப்பா, நீ சேர்த்த காசு தான். ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்சு இல்ல, அந்த காசு தான். நீ சேர்த்த அந்த பில்டிங் தான், நீ சேர்த்த அந்த நிலங்கள் தான், நீ சேர்த்த அந்த தங்கமும் வெள்ளியும் தான். இதையெல்லாம் உனக்கு எதிராக மாற்றி உனக்கு எதிராக அதாவது செய்வதற்கு தயாராகிவிட்டது, அனுபவி அப்படின்னு சொல்லும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில நேரத்துல மனுஷன் அது துரத்தி வரும் பொழுது ஓடுவானாம். அப்ப அது சொல்லுமா, என்னை விட்டு எங்க ஓடுற, துனியாவில என்ன தேடுற நீ ஓடுன, இப்ப நான் உன்னை தேடி ஓடி வர்றேன் அப்படின்ட்டு நாளைக்கு அதாவு செய்ய அவனை தண்டிப்பதற்காக அவன் சேர்த்து வைத்த காசுகள், ஜக்காத்து கொடுக்க மறுத்த காசுகள் எல்லாம் இவனை தேடி வந்து தண்டனையாக மாறும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பெண்கள் ஏதோ தேவைக்கு வந்தாங்க. ரெண்டு பேரும் கையில நல்ல பலமான தங்க வளையல் போட்டிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தியானி ஜக்காத்துஹு, ஏமா அந்த தங்க வளைவி ஜக்காத்து கடமையா இருக்கே கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஜக்காத்து கடமை அந்த தங்க விளைவிக்கா அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியமா ரெண்டு பேரும் கேட்டாங்க. அப்படி எல்லாம் கொடுக்கல ஏண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, அத்துஹிப்பானி அய்யுஸவ்விரகும் அல்லாஹ், அதாவது நாளைக்கு மறுமையிலே இதை போன்று இரண்டு நெருப்பாலான காப்புகள் உங்கள் கரங்களில் அனுபவிக்க, அல்லாஹ் உங்களை அனுபவிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? ரெண்டு தங்க காப்பு, நரகத்தாலான காப்பு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான சூழல். அதனால சொன்ன உடனே அப்ப என்ன செய்யணும், ஜக்காத்தை உடனே கொடுண்டாங்க, உடனே ஜக்காத்தை கொடுண்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இது மாதிரி கேட்ட உடனே நேரா வீட்டுக்கு கூட்டியாந்தாங்க. நகையெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்துட்டு ஜக்காத்தை புருஷனுக்கே கொடுத்தாங்கல்ல ஹதீசுகள்ல வருது. ஏன்னா புருஷன் பரம ஏழையா இருந்தாரு, கஷ்டப்படக்கூடியவரா இருந்தாரு, குடும்ப இடத்திற்கே வசதி இல்லாம இருந்தாரு, அவற்றை கொடுக்கலாம்னு ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டு ஓடி வந்து கொடுத்தாங்களாம். இன்னைக்கு நம்ம வீட்டு பொம்பளை கேட்டா எவ்வளவு தங்கம் இருக்குன்னு புருஷனுக்கே தெரியாது, சொல்றது இல்ல.
புருஷனுக்கே சொல்றது கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட உள்ளதை சொன்னோம்னா ஏதேனும் தேவைக்கு நம்மகிட்ட வந்து கேட்பான். அந்த ஒரு போன தாடி அம்மா அதை வச்சுட்டு தாரேன், இதை வச்சுட்டு தாரேன். இந்த ஆட்டை கொடுத்தா வராது, முதல வாய் மாதிரி கொடுத்தா கொடுத்ததுதான். இது எங்க அம்மா போட்டது, இது எங்க அண்ணன் போட்டது, இல்ல இந்த ஆட்டையை போட்டு சேர்த்த காசுல வாங்கினது அப்படின்னு கொடுக்காம இருக்கக்கூடிய பொம்பளைகளை உண்ட. நம்மளுடைய காசை செலவுக்கு கொடுத்த காசை சிறுவாடுன்னு சேர்த்து சீரக டப்பா சோம்பு டப்பான்னு போட்டு அதை உருட்டி திரட்டி அதை நகை வாங்கி வச்சுக்கிட்டு புருஷன் கேட்டாலே கொடுக்காத பொம்பளைங்க இன்னைக்கு இருக்குதானே செய்யறாங்க. நல்ல சீதேவியான மக்கள் கொடுக்குறாங்க, அது வேற. எல்லா பொம்பளையும் நாம திட்டிட முடியாது. அதாவது கணவனுக்கு ஒண்ணு அப்படின்னா உடனே நகையை எடுத்து கொடுத்து அதை சரி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற ஆளுங்க உண்டு. அது அத்தி குத்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய இதா பாக்கலாம். ஆனா பெரும்பாலும் பொம்பளைகள்கிட்ட எதை வேண்டாலும் வாங்கிடலாம். தங்கத்தை மட்டும் அவங்க அத்தா போட்டிருந்தாருன்னா அறவே வாங்க முடியாது. அவங்க அத்தா போட்டிருந்தா அறவே வாங்க முடியாது. ஏன்னா புருஷன்டையும் சொல்றதும் இல்லை, இவனும் ஜக்காத்து கொடுக்கறதும் இல்லை. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நிறைய ஜக்காத்து கொடுக்காம இருப்பான சேகரிக்கப்பட்ட நகைகளாக நிறைய இருக்கு. அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. 87.5 கிராம். இன்னும் நுணுக்கமான சட்டம் 85 கிராம். 85 கிராம்ல எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட ஒரு 10.75 பவுன். 10.75 பவுன் வீட்டுல பொண்டாட்டிட்டையோ பிள்ளைகிட்டையோ அம்மாட்டையோ இருந்துச்சுன்னு சொன்னா சக்காத்து கடமை ஆயிருச்சு. நம்ம வீட்டுல எத்தனை பேர் இதை கணக்கு பார்த்து கொடுக்குறோம்? அவளும் உள்ளதை சொல்றதில்ல, வாயும் கேட்கறதில்ல, சரியா போச்சு, அவ்வளவுதான். இந்த நகை பூரா அவளுக்கு பலா முசீபத்தா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்கணுங்கிறது காசுக்கும் பொருந்தும், இந்த நகைகளுக்கும் பொருந்தும். வியாபார சரக்கு பெரிய லெவல்ல நம்ம கடை வச்சிருக்கோம்னு வைங்களேன், 612.5 கிராம் வியாபார சரக்கு, அதாவது ஒரு இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 60-70 வைங்களேன், ஒரு 70-80 அதிகபட்சம் வருதுன்னு வைங்க. இந்த 80,000 ரூபாய் சரக்கு கடைக்குள்ள இருக்குன்னா அதுக்கு ஜக்காத்து கடமை ஆயிடுச்சு. அதுக்கு ஜக்காத்து கடமை. கடை சரக்குக்கு வருஷம் கடந்து போயிருக்கணுங்கிற நிபந்தனை கிடையாது. அதாவது இருப்புக்கு மட்டும்தான். வீட்டுல ஒரு ஓரத்துல இருக்கு, பேங்க்ல இருக்கு, லாக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு மட்டும்தான் வருஷம் கிடக்கணும். ஆனா சரக்குக்கு வருஷம் கிடக்கணுங்கிற அவசியம் இல்ல. வியாபார சரக்கு கடை வச்சிருக்கிறோம், அது எந்த கடை வேண்டாலும் இருக்கலாம். செருப்பு கடையில இருந்து தங்க கடை வரைக்கும் இருந்தாலும் சரிதான். கணக்கு பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை. ஒரு 70-80,000 612 கிராம் உடைய அந்த தொகையை எத்திரிச்சு, வெள்ளியினுடைய தொகையை எத்திரிச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்காத்து கடமையாயிரும். அதுக்கு கீழே இருந்தா பரவாயில்ல. சரக்கு 30,000 தான் இருக்கு, சரக்கு 10,000 தான் இருக்கு, அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைன்னா அப்ப அதுக்கு சக்காத்து இல்ல. அத மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு. அதுல இன்னும் கூடுதலா ஒரு 4-5 இடம் வாங்கி போட்டிருக்கோம்னு வைங்களேன், அதுவும் வியாபார சரக்கு தான். நியத்து என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல இடம் வாங்கி போட்டேன், நல்ல விலை வந்தா வித்துருவேன் அப்படியே நியத்து பண்ணி கையெழுத்து போட்டாரு வைங்க. பத்திரத்துல கையெழுத்து போடும் போதே நல்ல நியத்து எப்படின்னா, அந்த இடத்துல நான் வந்து வியாபாரம் அது இது வெளிக்கு பெரிய வித்துருவேன் அப்படின்னா அதுக்கு பேர் வியாபார சரக்கு. அது 10 லட்சத்துக்கு வாங்கினாலும் சக்காத்து கடமை, 1 கோடிக்கு வாங்கினாலும் சக்காத்து கடமை. நியத்து வேற மாதிரி இருக்கு. அந்த இடத்த வாங்குறேன், வீட்டை கட்டுறேன், நான் போய் அங்க குடியிருக்கிறேன், சக்காத்து கடமை இல்ல. நீங்க 1 கோடி என்ன 10 கோடிக்கு இடம் வாங்கினாலும் அதை நான் பயன்படுத்த போகிறேன் என்ற எண்ணத்திலே நீங்கள் வாங்கினால் ஜக்காத்து கடமை இல்லை. நான் வீடு கட்ட போறேன், என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன், அல்லது வீடு கட்டி நான் வாடகைக்கு விட போறேன், அல்லது கார் பார்க்கிங்கா பயன்படுத்த போறேன், அல்லது விவசாயத்துக்கு வச்சுக்க போறேன் அப்படின்னு நம்ம இடங்களை வாங்கி போட்டா ஜக்காத்து கடமை இல்லை. விற்க போறேன் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கினா ஜக்காத்து கடமை. அதனாலதான் சொல்றது, அஜரத்துல நீங்க சட்டம் கேட்கறத விட உங்க மனசாட்சியில சட்டம் கேட்டுக்கோங்க. அந்த வியாபார சரக்கா வாங்கினியா நம்ம மனசு சொல்லிடும் உள்ளத, அஜரத்துல தான் மறைச்சிடலாம், அல்லாட்டம் மறைக்க முடியாது, மனசாட்சியும் மறைக்க முடியாது. அதட்ட நம்ம கேட்கணும், இந்த இடம் வாங்கி போட்டு என்ன நியத்துல வாங்கி போட்ட விற்கணும் தானே, விடுமுறையா சக்காத்து இல்ல, பயன்பாட்டுக்கு அப்ப சக்காத்து இல்ல. அப்ப வாங்கி போட்ட இடங்களுக்கு, கையில வச்சிருக்க காசு பணங்களுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சக்காத்து கடமை. ஆனா பயன்படுத்துற பொருளுக்கு சக்காத்து இல்ல. நீங்க பென்ஸுக்காரி 7 கோடியில வாங்கினாலும் சரிதான், சக்காத்து கடமை இல்லை. அதுல நம்ம பயணம் பண்றதாக இருந்தா, அதுல நம்ம பயணம் பண்றோம், ஒரு காரு 10 கோடிக்கு வாங்கினா சக்காத்து கடமை ஆகாது. 50 கோடியில வீடு வாங்கியிருக்கோம், குடியிருக்க, சக்காத்து கடமை இல்ல. நாம பயன்படுத்துற பொருள் எல்லாம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருள், சக்காத்து கடமை இல்ல. அப்ப ஜக்காத்து எதுல கடமை எதுல கடமை இல்லைங்கிறத அறிவு நமக்கு சொத்து உள்ள உங்களுக்கு அவசியமா தேவை. அது சம்பந்தப்பட்ட அறிவு இருந்தே ஆக வேண்டிய பருதுன்னு மார்க்க சொல்லுது. பருது அதை செஞ்சே ஆகணும்னு மார்க்க சொல்லுது. அதே மாதிரி ஜக்காத்தை கண்ட ஆளுகள்லாம் கொடுக்க கூடாது, கண்ட ஆளுகளுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கணும்னு தெளிவா பட்டியல் போட்டே சொல்லிட்டான். ஏழை,
பரம ஏழை, புதுசா இஸ்லாமான அந்த மக்களுக்கு, கடனாளி, அல்லாவுடைய வழியிலே இருக்கக்கூடிய ஓதர பிள்ளைங்க, ஃபீஸபிலு, அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு, ஜக்காத்தை வசூலிப்பவருக்கு, இதுல கிட்டத்தட்ட 2 நம்ம இந்தியாவுல இல்ல. அடிமை ஒண்ணு கிடையாது, ஜக்காத்தை வசூலிக்கிறவரு கிடையாது, மீதமுள்ளவங்க இருக்கிறாங்க. ஏழை, பரம ஏழை, கடனாளி, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவரு, அல்லாவுடைய வழியில இருக்கிறவரு, அப்படி இவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம். இதை தாண்டி கொடுத்தா ஜக்காத்து செல்லாது. பள்ளிவாசல் கொடுத்தா செல்லாது, மதரசாவுக்கு கொடுத்தா செல்லாது, மற்ற இடங்களுக்கு கொடுத்தா செல்லாது. மதரசாவுக்கு கொடுத்தா ஒரு முறை செல்லும். எங்கேன்னு கேட்டா, ஜக்காத்து காசை மதரசாவில கொடுத்து, இது என்னுடைய ஜக்காத்து காசு, சாப்பாட்டுக்கு வச்சுக்கங்கன்னு கொடுத்தா செல்லும். பொதுவா மதரசாவுக்கும் கொடுத்தாச்சு, அதை எடுத்துக்கொண்டு போய் சம்பளத்துக்கு பயன்படுத்துறாங்க, பள்ளி மதரசாவுடைய பராமரிப்புக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஜக்காத்து செல்லாம போயிடும். ஜக்காத்தே சொல்லி மதரசாவுக்கு கொடுக்க நீங்க முயற்சி பண்ணா ஜக்காத்துன்னு சொல்லணும். இத சாப்பாட்டுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லணும். ஜக்காத்துல என்ன பர்லுன்னு கேட்டா, பிறருக்கு உடமையாக்குதல். என் காசு பணத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். அதே மாதிரி நான் உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தர்றேன்ப்பா, நீ இதுக்கு தான் செலவழிக்கணும் அப்படின்னு நிபந்தனை போடக்கூடாது. காசை கொடுக்கிறது மட்டும்தான், அது அவர் எப்படி வேண்டாலும் பயன்படுத்துவாரே, அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. நிபந்தனை போட்டு நீங்க 1 கோடி கொடுத்தாலும் செல்லாது ஜக்காத். அதே போல ஜக்காத்துடைய நியத்தை நாம மனசுக்குள்ள வச்சுக்கணுமே தவிர கொடுக்கிற ஆட்ட சொல்லக்கூடாது. வாப்பா உனக்கு நான் ஜக்காத்து தரேன் சொன்னா தப்பு, சொல்லக்கூடாது. ஏன்னா வாங்குற மனசு புண்படும். ஜக்காத்து வாங்குற அளவுக்கு நான் பொருளாதாரத்துல பின்தங்கி போய் இவ்வளவு நான் கீழ்மட்டம் ஆயிட்டேனா அப்படின்னு அவன் நினைப்பானா இல்லையா? அது அவனுக்கு மனசை புண்படுத்துற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாம என்ன செய்யணும், நிய்யத்தை நாம வச்சுக்கணும். ஜக்காத்துன்னு சொல்லி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம கொடுக்கணும். மனசுக்குள்ள நிய்யத்து இல்லாம ஜக்காத்து கொடுத்தா ஜக்காத்து செல்லாது. ஜக்காத்துடைய சட்டங்கள் மிகவும் விரிவானது. அது சம்பந்தப்பட்ட அறிவுள்ளவர்களிடத்துல முறையாக கேட்கணும். யாரும் அவர் இவர்கிட்ட சட்டம் கேட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் இவர்கிட்ட அதையும் குறையுமா சட்டம் கேட்டு இன்னைக்கு நிறைய சொதப்பல். அதாவது தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, நிறை குடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடும். இந்த மார்க்க சட்டத்துக்கும் பொருந்தும். ஒரு 5 வேளை தொழுகிறாரு, அப்படி இப்படி இருக்கிறாரு, அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அது முட்டாள்தனமானது. ஜக்காத்துடைய 1000 உட்பிரிவுகள் இருக்கிறது, நுணுக்கமான சட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் அறிந்த அறிஞர்களிடத்தில், மார்க்க ஞானம் உள்ளவரிடத்தில் மட்டும்தான் ஜக்காத்து சட்டத்தை கேட்கணுமே தவிர அவன் இவன் சொல்லி ஜக்காத்தை கொடுத்தா செல்லாது. காரணம், நம்முடைய மஹல்லாவில் கூட சிலர்கள் இப்படியே கேட்கிறார்கள். ஜக்காத்தை அந்த மதரசா பராமரிப்பு கேட்கிறாங்க, கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லப்பட்டிருக்காமேன்னு கேட்கிறாங்க. எவ்வளவு தப்பான நிலைப்பாடு! இது எல்லாம் கூடவே கூடாது. அதே போல ஜக்காத்தை முடிஞ்ச வரைக்கும் 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு கொடுக்க கூடாது. கொடுத்தா கூடுமானா கூடும், ஆனா அதுக்கான முறை அது அல்ல. ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னா, ஒரு தேவை இருக்குன்னா அவன்கிட்ட உருண்டு திரண்டத ஒரு பெருந்தொகை கொடுத்தாலும் தப்பு இல்லை. உமரலில்லாஹுடைய ஜக்காத்து பொருளை கடனாளியா இருக்கிற யாரையாவது பாத்தீங்க, வாப்பா உனக்கு கடனாளியா, எவ்வளவு இருக்கு கடனு, இந்த ஜக்காத்தை வச்சுக்கன்னு கொடுத்தாங்க. அவர் அந்த காசை வாங்கிட்டு போய் வியாபாரம் பார்த்து அவர் அடுத்த வருடம் ஜக்காத்து கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டார். அவரு ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. ஏழையா வாங்குற கையா இருந்தவரை, கீழ்கரமா இருந்தவர் மேல்கரமா வந்துட்டாரு. ஜக்காத்து நோக்கமே இதுதான். ஏழைகளை பார்த்து சரியாக ஜக்காத்து கொடுங்கள், அவர்களை பணக்காரர்களாக மாற்றுங்கள். இதுதான் நோக்கம். ஏழையா வச்சிருக்கிற பேரு ஜக்காத் இல்ல. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, ஒரு வீணா போன துணி, ஒரு 5 ரூபா, 10 ரூபா அல்லது ஒரு மளிகை ஜாமா அப்படின்னு கொடுத்து, இன்னைக்கு இந்த பாயை தேடி 4 பேர் ஜக்காத்து வாங்க வந்தா அடுத்த வருஷம் 10 பேர் வர்றான். அப்ப இந்த பாய் என்ன பண்றாரு தெரியுங்களா? பிச்சை எடுக்கிறவன உருவாக்குறாருன்னு அர்த்தம். இதுவா சக்காத்து? பிச்சை எடுக்கிற எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு பேரு சக்காத்தே தவிர பிச்சை எடுக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது பேரு சக்காத் அல்ல. அதனால தயவு கூர்ந்து உங்களுடைய ஜக்காத்து பொருட்களை துணிகளாக, 500 ஆயிரங்களாக, மளிகை பொருட்களாக கொடுத்து ஜக்காத்தினுடைய உண்மையான தாற்பயத்தை தயவு செய்து வீணாக்கி விடாதீர்கள். அப்ப எப்படி கொடுக்கணும்னு கேட்டா, ஒருத்தருக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் இருக்கு, அவரை கூப்பிட வேண்டியது, நம்மகிட்ட 50,000 இருக்கு, இந்த இதை வச்சு கடன் அட அப்படி சொல்லணும். ஒருத்தர் படிக்க சிரமப்படுறாரு, நல்ல மார்க் வாங்கியிருக்கான் பையன், ஒரு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் தேவைப்படுது, அவன் கையில இந்த 2 லட்சத்தை கொடுத்து நீ நல்லா படிப்பான், நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நாளைக்கு கொடுக்குற இடத்துக்கு வா அப்படின்னு நாம சொல்லணும். ஒரு ஆளு கடனாளியா இருக்கிறாரு, அல்லது படிக்கிறது பிரச்சனை, சில பேர் மருத்துவ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு வழி இல்லாம உசுர கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த ஜக்காத்தை குடி, நீ மருத்துவம் பாரு அப்படின்னு கொடுக்கலாமே. ஏன் ஒரே ஆள்கிட்ட 10 லட்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுது?
தப்பு கிடையாது. அவனை பணக்காரன் ஆக்குற திட்டம் தானே ஜக்காத்து. 10 லட்சத்தை ஒரே ஆள்கிட்ட கொடுக்குறதா முடியாது, அது தப்பு. நான் மட்டும்தான் கொடுக்கிற ஆளா இருக்கணும் பணக்காரன், அவன் என்ன பிச்சைக்காரனாவே இருக்கணும். இந்த மனநிலை அருவருப்பான மனநிலை. ஏழைகளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுவதற்கு கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நாம் ஏழைகளை மட்டுமே உருவாக்கி கொண்டு இருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய அசிங்கமான மனநிலை. இது மாத்திரமா இல்லையா? அதே மாதிரியே மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஆளு வந்தார். மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாவுடைய மக்பரா பக்கத்துல உட்கார்ந்து மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் பாடம் நடத்துறாங்க. எப்படி பாடம் நடத்துவாங்கன்னு கேட்டா, இது ஹதீஸுப்பா, இத சொன்னவர் இதோ இங்க உறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி பாடம் நடத்துவாங்களாம். ரசூல்லா அந்த இருக்காங்க, இவங்க தான் சொன்னாங்க. ரசூல்லா மக்பராக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாடம் நடத்துவாங்க. அது அவங்களுக்கு மட்டும் கிடைச்ச பாக்கியம், பெரும் பாக்கியம். மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்க. ஒருத்தர் வந்தார், நீங்க எனக்கு 2 வெள்ளிக்காசு கடன் தரணும்ன்றார். எப்ப நான் உன்கிட்ட வாங்கினேன்னு கேட்டான். இல்ல நீங்க வாங்கினீங்க, நான் வாங்குறப்பா. இப்படி நிறைய தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த மாணவர்கள் முன்னாடி இருந்தவர் சொன்னாரு, எங்க மாலிக் ரஹிமஹுல்லாஹ் நீங்க எவ்வளவு பெரிய பணக்கார், அவனோ சல்லி காசை கேட்கிறான், 2 திருகம் தான் வெள்ளி காசு தான் கேட்கிறான். நீங்க கோடீஸ்வரர், கொடுத்து விட்டு வேலையை பாப்பீங்களா, பாடம் நடத்துறது பாப்பீங்களா, அவன்கிட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீல அப்படின்னு சொன்ன பொழுது மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, நீ சொன்ன பத்தியா, இததான் அவன் எதிர்பார்க்கிறான், அவற்றை வாதம் பண்ணோம்னா தூக்கி வீசிடுவாரு, எடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறான். முடியுமான்ட்ட என்கிட்ட முடியாது. நான் கஷ்டப்பட்டு ஹலாலா சம்பாதிச்ச காசு ஹலாலான இடத்துக்கு தான் நான் செலவழிப்பேன். எவனோ ஒருத்தர் என்னை ஏமாத்த பாக்குறான்னா அவருக்கு நான் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சட்டம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அதாவது நீ எப்படி சம்பாதிச்சேன்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீ எப்படி செலவழிச்சேன்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப ஏமாத்திரம் கையில எல்லாம் தர்மம் கொடுக்க கூடாதுங்கிறதான் சட்டம். இப்ப நாம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, ரம்ஜான் மாசத்துல வடநாடுகள்ல இருந்து ஒரு பில்லு புக்கு அடிச்சுக்கிறான், ஒரு பேனரை வச்சுக்கிறான், 2 பிள்ளைகளை கூட சில நேரத்துல கூட்டிக்கிட்டு வர்றான். அவன் வந்து அந்த பேனரை கிணரை காட்டி அழகா ஒவ்வொரு பள்ளியிலையும் 500 1000 ரம்ஜானுக்குள்ள சில லட்சங்களை தட்டிட்டு போயிடுறான். இது ஹராமானதுன்னு அவனுக்கு தெரியலோ இல்லையோ, நமக்கு தெரியாம இருக்குதே. இந்த வருஷத்துல ஒரு மூத்த ஆலிமிட்ட ஒரு வடநாட்டுக்காரர் வர்றார், வசூலுக்குன்னு வர்றார். நான் வந்து இங்க மதரசா வச்சிருக்கேன், இருக்கட்டும்பா, ஜமாத் உலமா கடிதம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, ஜமாத் உலமா கடிதம் எல்லாம் நாங்க வாங்குறது இல்ல. நீங்க எனக்கு வசூலுக்கு இடம் கொடுங்க, வசூலுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா துவா செய்வேன், வசூலுக்கு நீங்க அனுமதி தரலாம் பத்துவா செஞ்சிருவேன். அப்ப சொன்னாரப்பா, நீ தாராளமா பத்துவா பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பள்ளிவாசல வடக்கனுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அதன் பிறகு விசாரிக்கிறார் அதே ஹஸரத், எந்த அளவுக்கு இப்ப கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு கேட்டா, அந்த சென்ட்ரல் பக்கத்துல சித்திக் சராயில ஒரு இடம் இருக்கு, ஒரு ஹாஸ்டல் இருக்கு, அங்க வந்து வடக்கன் பூரா தங்கி இருக்கான். வடக்கன் பூரா தங்கி இருந்து அவன் கையில சென்னையினுடைய மொத்த பள்ளிவாசல் மேப்பு இருக்கு. எந்த பள்ளி அவன் அட்ரஸ் கேட்காம மேப்பு போட்டு பள்ளிவாசலுக்கு வர்றான். ஒவ்வொரு பக்தரையும் வசூல் பண்றான். லாபகரமா மதரசா நடத்தல, பள்ளிவாசல் கட்டல, எத்தீம்கானா இல்ல, எதுவுமே இல்ல. இத நான் பிசினஸ் மாதிரி நினைச்சு பண்ணி ஒவ்வொருத்தரும் ரம்ஜான் முடிச்சு ரிட்டர்ன் போறான், பல லட்சங்களோட கொள்ளை அடிச்சுக்கிட்டு போறான் அப்படிங்கிறது இன்றைய செய்தி. அப்போ மதரசாக்களுக்கு வடக்கன் எவன் வந்தாலுமே கொடுக்காமல் இருப்பதே சிறப்பு. கொடுக்காமல் 1 ரூபா கூட கொடுக்க கூடாது. இந்த 2 திருகம் கொடுக்காம மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சட்டம் சொன்னாங்களா இல்லையா? 10 ரூபா தானே, அதுதான் கூடாது. அட 10 ரூபாங்கிற 10 பேர் கொடுத்தான், அதே 100 பேர் கொடுத்தா அதைத்தான் எதிர்பார்க்கிறான். பெரிய தொகை எங்களுக்கு வேணாமுங்க. ஒவ்வொரு பள்ளியில 500 ரூபாய் ஒரு வக்துக்கு கிடைக்கணும். ஒரு வக்துக்கு 500 ரூபாய், 5 வக்துக்கு என்ன காசு? 2500 ரூபாய். ஒரு நாளைக்கு 2500 ரூபாய், 30 நாளைக்கு கணக்கு போடுங்க. எந்த உழைப்பும் இல்லாமல் மக்களுடைய காசு பணங்களை ஏமாற்றி கொண்டு வாங்கி போகிறான். சில பேர் வசூலுக்கு வந்திருக்கான், தொப்பி போட்டிருக்கான், தாடி வச்சிருக்கான், ஜிப்பா போட்டிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான், கையில ரேகை குத்தி இருக்கான், கையில பச்சை குத்தி இருக்கான், கையில கோமுகள் பேர் அங்க குத்தப்பட்டிருக்கு, சென்ற வருஷம் கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள். இப்படி உங்க காசு பணங்களை, ஜக்காத்துகளை மதரசாங்கிற பேர்ல எவ்வளோ ஒருத்தன் கையில கொடுத்து உங்க காசு பணத்தை வீணடிக்காதீங்க. உரிய மக்களிடத்திலே கொடுங்க. மதரசாவுக்கு கொடுக்க முடிவு பண்ணுனா அந்த மதரசா சரியானதான் முதல்ல கேளுங்க, அல்லது விசாரிக்கப்பட்டு இருக்கிறதான்னு கேளுங்க. அப்படி இல்லாம அவன் உருது பேசுறாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்பால் தம் தாய் மொழி உருது, ஆத்தாகை ஜாத்தாகை, அவனும் ஆத்தாகை ஜாத்தாகை, அதனால காசை கொடுத்துட்டு போயிடறான். முடிஞ்சு போச்சு. ஏன் ஆளுப்பா, ஏன் பாச பேசுறான்? மிகப்பெரிய தவறு. இஸ்லாத்திற்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டது.
மொழி பற்று என்பது வேறு. உங்கள் தானம் தர்மங்களை ஜக்காத்துகளை சரியான இடத்தில் கொடுக்க வேண்டுமே தவிர என் மொழி பேசுகிறான் என்ற ஒரே காரணத்துக்கு கொடுப்பதை 100% முட்டாள்தனமானது. அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் காசு பணங்களை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீர்கள், வெயிலும் புயலும் மழையுமாக கடந்துதான் சம்பாதிக்கிறீர்கள். அந்த காசு பணங்களை சரியான மக்களுக்கு கொண்டு போய் கொடுங்கள், ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுங்கள். ஜக்காத்தை வீணடித்து விடாதீர்கள், ஏழைகளை பணக்காரனாக மாற்ற உதவி புரியுங்கள். ஜக்காத்தின் கடமையும் நோக்கமும் அது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். வல்லவன் அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை முறையாக சரியாக உரியவர்களிடத்திலே கணக்கு பார்த்து கொடுக்கும் பக்குவத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.